இப்ப வரக்கூடிய செய்திகள்லாம் எப்படி அணுகுறதுன்னே தெரியல. அதுவும் இப்போ பல அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா யோசிக்கிறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அது எல்லாத்தையும் கேட்க கேட்க அப்படியே ஒண்ணு வருது. பட் இருந்தாலும் என்னது இவங்க சொல்லக்கூடிய செய்திகள் அதுக்கு ஏத்த மாரி தான் இருக்கு. ஏன்னா ஓவரா குழப்புறேன் அப்படிங்கிற தோடி இருக்கும். செய்திகளுக்குள்ள போம்போது உங்களுக்கே என்ன மாதிரியான ஒரு உணர்வு வருது அப்படிங்கிறது போல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் அவர்கள் ஹமாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் குடுத்துருக்காங்க. சனிக்கிழமை மத்தியானம் 12 மணிக்குள்ள எல்லா ஹோஸ்டேஜ் வழி விட்டுறோம் இல்லன்னு வச்சுக்க அப்படியே நரகம் போல இருக்கும். அவ்வளவுதான் எல்லாம் கட்டவிழ்த்து விட்டுரும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுத்ததா சில பத்திரிகைகள் தரப்பு செய்திகள் இருக்கு. இப்ப எப்படி ஃபாதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் ரஷ்ய தரப்பு இந்த ஃபேப் 3000 குண்டுகள், அது போல மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் அமெரிக்க தரப்புல இருந்து இருக்கு. ஸோ அந்த குண்டுகள் போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும். அதாவது இஸ்ரேல் கஷ்டப்பட்டு ஒரு வருஷமா பண்ணிக்கிறாங்க இல்லையா, அது கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எங்க கொண்டு போய் போட போறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. இப்ப அது போல வார்னிங் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப காசாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீலொகேஷன் அப்படி போல சொன்னாங்க. கட்டமைப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போலதான் நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அது எப்படி வருமா, அதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது போல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் இப்ப பேட்டி கொடுத்திருக்காரு. இப்ப அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சூப்பரான இடம், கொஞ்சம் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சூப்பரான இடம், ரொம்ப சேஃபான கம்யூனிட்டி, நல்ல ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. இப்ப இது போல செய்திகள்லாம் வரும்போது இதுக்கு கீழ ஒரு விஷயத்த வந்து டேக் பண்றாங்க. 2023 அக்டோபர் 31 வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் கிட்ட வந்து அமெரிக்காவோட செனட் சபையில இருந்து கேள்வி கேட்கறாங்க. காசாக்கு எதுக்குப்பா எய்டு கொடுக்குறீங்க? அமெரிக்காவோட டாக்ஸ் பேயர்ஸ் பணம் காசாக்கு எதுக்கு போகுது? யுஎஸ் எய்டு வழியா எங்க போகுது, எதுக்கு போகுது, என்ன செலவு கணக்கு சொல்லுங்க அப்படிங்கறது போல கேட்கும் போது, மதிப்பிற்குரிய அவர்களே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ரொபஸ்டான ரொம்ப கிளியரான ரொம்ப டேட்டாவோட கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு போல நாசுக்கா கேட்டிருப்பாரு. ஆனா இருக்கு. இப்ப அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த யுஎஸ்ஏடி எலான் மஸ்க் அவர்கள் வந்து எல்லாத்தையும் பிரிச்சு 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 வைக்கிறாரு இல்லையா, அப்படி பிரிச்சு 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 வைக்கும் போது காசால வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸுக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது போல சில பல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. அது உறுதிப்படுத்த முடியாது. அது ஏதாவது போய் எல்லாம் ஒருத்தவங்க சொல்றாங்க இணையதளத்துல ஷேர் ஆகுது அப்படிங்கிறதுக்கு அது உண்மை அப்படிங்கிறது போல எடுத்துக்க முடியாது. அது போல விஷயங்கள்லாம் வருது. ஸோ இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு பார்த்து இவங்களே பணத்தை கொடுத்து அடின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்க மேல தாக்குதல் பண்ணி ஃபுல்லா கிளீன் பண்ணி இப்ப அதை காரணமா காமிச்சு அங்க ஒண்ணுமே இல்லைன்றதுக்காக அவங்கள புடிச்சு கொண்டு போய் வேற இடத்துல விட்டுட்டு அந்த இடத்தையே அவங்க எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது போல எல்லாம் பல அனலிஸ்ட் வந்து விதவிதமா யோசிச்சுக்கிறாங்க. என்னென்னமோ பேசுறாங்கப்பா. என்னென்னமோ செய்திகள் வர்றதை வச்சு அவங்க என்னென்னமோ யூகம் பண்ணி பேசிக்கிறாங்க. என்னன்றதுதான் தெரியல. சரி, எல்லாம் கடவுள் விட்ட வழி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அங்க இருக்கிற மக்களை வந்து ரீகொலோகேட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் பிளாக்மெயில் பண்றாரு அப்படின்னு சில மீடியாக்கள் தரப்புல செய்திகள்லாம் வருது. யாருன்னா எஜிப்ட், இன்னொன்னு ஜோர்டன். மக்களை எடுத்துக்கிறீங்களா இல்ல எய்டு கட் பண்ணிட்டுமா அப்படிங்கிறது போல. எய்டு வரல அப்படின்னு யுக்ரைன் தரப்பு வந்து அலறாங்க, பாகிஸ்தான் தரப்பு வந்து கதறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது எந்த மாதிரியான எய்டுகள் தேவை அப்படிங்கிறது போல. எஜிப்டுக்கு ஜார்டனுக்கு ஒருவேளை ஒத்துக்குவாங்களா இல்ல எப்படி? ஏன்னா ஒத்துக்கிட்டாங்கன்னா மிக பெரும் அளவுல போர் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அடுத்தது எஜிப்ட் தான் அப்படிங்கிற சொல்லிட்டோம் இல்லையா. ஜார்டனுக்கு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு, இங்க எஜிப்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு சூடான்ல இருந்து. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இங்க இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்தது அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்சிகோல என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை ரொம்ப தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மெக்சிகோ பார்டர் பகுதியில அதிகமான ரிகானிசான் விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா உளவு பார்க்கறதுக்காக பறக்க விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன மாதிரியான உளவு தகவல்களை இவங்க சேமிக்க போறாங்க, இதனால கார்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா எந்த மாதிரி எஃபிஷியன்டா அமெரிக்கா களமிறங்க போறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சைடா அமெரிக்கா மெக்சிகோ பிரச்சனை முட்டிக்குமா அப்படின்ற ஒரு பதட்டத்துல இருக்கக்கூடிய இந்த சமயத்துல மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பிரச்சனை அப்படிங்கிறது போல இருக்கு. அடுத்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மிடில் ஈஸ்டுக்காக ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டீவ் அப்படிங்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருந்தாங்க இந்த பீஸ்க்காக. அவரு நேரா மாஸ்கோல போய் லேண்ட் ஆயிக்கிறாரு. உடனே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா அப்படிங்கிறது போல ஒரு செட் ஆஃப் அனலிஸ்ட் கிளம்பியிருக்காங்க. இல்ல இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரானை பத்தி பேசுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியிருக்காரு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் அனலிஸ்ட். இது போல பல விஷயங்கள் ரஷ்யா கூட வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு செயல்படணும். ஏன்னா அணு ஆயுத போரா வந்துடக்கூடாது. இரு நாடுகளும் லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க.
இல்ல காக்கிநாடா உந்து பாவாட் நாடா என்னன்னு பிரிச்சுக்கிறதுக்காக இது போல வேலைகள்லாம் செய்யறாங்களா அப்படிங்கிற போல விஷயங்கள் இருக்கு. டைரக்டா கான்ஃபிளிக்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஈரான் ஏன் பாதுகாப்பு, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஏன் பாதுகாப்பு. இப்படி இருக்கும்போது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? எது வரைக்கும் அடிச்சுக்கலாம் அந்த மாதிரியான பேசா இல்ல எப்படி என்ன எதுங்க தெரியல. செக்யூரிட்டி கேரண்டி, பார்டர் பிரிவினைக்கா அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொன்னு மேல அப்படியே போயிட்டோம்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பாக பிரிவினைக்காக அப்படிங்கிறது போல சிலர் தரப்பு சொல்றாங்க. என்ன நடக்க போல தெரியல. ஆனா களத்துல வந்து பாத்தீங்கன்னா மிர்னோகிராட் பயங்கரமான தாக்குதல் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். பயங்கரமான ஷெல்லிங் இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கிறது. அபாக்ரோஸ்க்கு மிர்னோகிராடு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராமாடாஸ்க்ல பயங்கரமான ஸ்வாப் குண்டுகள் டெலிவரி. இதுல ஒரு விஷயம், இத்தனை நாளா இது போல விஷயங்கள் அதாவது அங்க தாக்குதல் நடக்குது அப்படின்னா ட்ரோன் தாக்குதல் இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறது அங்க புதுசு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ஏர் ரைடு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கிரமடாஸ்க் வந்து ரியலா பேட்டிலுக்கான களம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஒன்ஸ் கிரமடாஸ்க் முடிஞ்சிருச்சு, பிடிச்சிட்டாங்க, ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா டொனஸ்க் பகுதி முழுவதும் ரஷ்ய தரப்பு வந்து லிபரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பகுதிகளை எப்படி ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல்ல இருந்து நேவல் அசெட்ஸ்ல இருந்து கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. தொடர் தாக்குதல்கள் இருதரப்புலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் ரஷ்யா இது போல எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் களத்துல பெருமளவுல தாக்குதல் பண்ணி முன்னேறிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி, ஆயில் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுல தாராஸ்தவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரிஃபைனரி இருக்கு, ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி. அது மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க, தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது போல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்கனால இரு நாடுகளும் பாதிப்படைவாங்க. குறிப்பா ரஷ்யாவுக்குள்ள நடக்கிற தாக்குதலால ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பெருமளவுல இழப்புகள் ஏற்படும். அதுவும் இந்த பால்டிக் சீல எல்லாம் நேவல் பிளாக்கேட் போடுறாங்க அப்படிங்கும்போது பெரும் இழப்புகள் ரஷ்யா சார்பா ரஷ்யாக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இழப்புகள் இருக்கும். குறிப்பா இந்த ஆயில், சீனா, இந்தியா இது போல நாடுகளுக்கு. ஏன்னா ஆயில் பெருமளவுல அவங்கள நம்பிதானே இருக்கும். சோ ஆயில் இல்ல அப்படிங்கும் போது பெருமளவுல இழப்புகள் இருக்கும். இது எப்படி இந்த நாடுகள்லாம் வந்து சமாளிக்க போறாங்க, இந்த எக்கனாமிக் பிரஷர்ல இருந்து எப்படி மேல வர போறாங்க, இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய காலங்கள் புரிஞ்சுக்க முடியும். பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த மாதிரியான முடிவுகள் இந்த நாடுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது அப்படியே நம்ம இந்த மயன்மார் பக்கத்துல வந்தோம்னா இந்த சிவில் வார்ங்கிறது பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. மயன்மார்ல இருக்கக்கூடிய கெச்சின் இண்டிபெண்டன்ட் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா பக்மோ பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டாலியன், மயன்மார் ராணுவம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெட்டாலியனோட டேங்க் ரெஜிமெண்ட் வச்சிருக்கக்கூடிய அந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அந்த பகுதியில இருந்து ரிட்ரீவ் ஆகும் போதே அந்த சேதத்தை ஏற்படுத்தி தான் போயிருக்கிறாங்க ராணுவ தரப்பு வந்து சொல்றாங்க. பட் ஆனா பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் பின்னடைவை சந்திச்சுட்டே இருக்கு. ஒரு அளவுக்கு மேல இங்க இருக்கக்கூடிய இனக்குழுக்கள், ரெண்டாவது இந்த ரிபல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் மயன்மார் ராணுவத்தை வந்து வீழ்த்திட்டாங்க அப்படிங்கும் போது ஏன்னா ஏர்ஃபீல்ட் எல்லாம் கூட பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்திருந்தது. இது போல தொடர் தாக்குதல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் வந்து தோத்து போயிரும். சோ அந்த டைம்ல முழுவதும் கிளர்ச்சியாளர்கள், இனக்குழுக்கள்னு பல வகையா பிரிஞ்சிருவாங்க. அந்த டைம்ல மயன்மார்ல மிக பெரும் அண்ட்ரஸ்ட் இருக்கும். அத பல நாடுகளும் பயன்படுத்தி பங்களாதேஷுக்கு ஆயுத உதவிகள் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிரும். ஒருவேளை அது நடந்துருச்சு அப்படின்னா பெருமளவுல, ஏன்னா தாய்லாந்து வழியா வந்து பாத்தீங்கன்னா மயன்மார்க்கு வந்துச்சு, மயன்மார் வழியா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு போயிரும். இதை தடுக்கிறதுக்காக கூட இந்த அராக்கன் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷோட அந்த பார்டர் பகுதியில பெருமளவுல பிடிச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த சப்ளை, ஆயுத சப்ளை மட்டும் தடுக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கும் போது இந்த பங்களாதேஷ் ராணுவம் தோத்து போய் ஆயுத சப்ளைஸ் தடுக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கும் போது பங்களாதேஷ்லயும் ஏகப்பட்ட குழுக்கள் இது போல இருக்காங்க. அங்கேயும் ஒரு அண்ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அண்ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே அது நம்மளுக்கு மிக பெரும் தலைவலியா மாறிடும். பங்களாதேஷ் ராணுவம் வந்து போராடுறாங்கன்னா நம்ம அவங்களோட சண்டை பிடிக்கலாம், ஈஸியா தோக்கடிக்கலாம், அது போன வேலைகள் செய்யலாம். அங்க இருக்கக்கூடிய இடங்கள், தீவிரவாத குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வந்துருச்சு அப்படிங்கும் போது ஒரு சைடு பாகிஸ்தானி, இன்னொரு சைடு பங்களாதேஷ் அப்படிங்கும் போது பெரும் ரோதனையா மாறிடும். இது எப்படி நம்ம நாட்டு அரசாங்கம் கையாளுறாங்க அப்படிங்கிறது போல பொறுத்து பார்ப்போம். இதே போல பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிபி இருப்பாங்க இல்லையா, இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, டெஹ்ரிக் தாலிபான்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ராக்கெட் தாக்குதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ராணுவ பேசஸ் மேல பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். தொடர் தாக்குதல்கள் பாகிஸ்தான்லயும் வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் தோக்குற மாதிரி இருக்கு. ராணுவத்து மேல மிக பெருமளவுல தாக்குதல் பண்றாங்க. அதே போல மயன்மார்லயும் மிக பெரும் தாக்குதல் பண்றாங்க. பங்களாதேஷும் பெருமளவுல தயாராயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மேலும் மேலும் இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்துது. காரணம் என்னன்னா
நம்மளுக்கு ஒரு அழுத்தம். அந்த அழுத்தம் எதுக்காக? நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பிரிஞ்சு வரணும். நம்மளும் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சாங்ஷன் போடணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்துக்காகவா அப்படின்ற எண்ணங்கள் பலருக்குள்ளேயும் வந்துகிட்டு இருக்கு. இல்ல அது சீனா செய்யற வேலையா அப்படின்ற பார்வையிலும் பல அனலிஸ்டர் வந்து இருக்கு. எது எப்படியோ இது போற சூழல். சோ நம்ம தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். அது கூடவே சில நாடுகள் ரஷ்யாவோட இணைந்து செயல்படுறதுக்கான தீவிரத்தன்மையை காட்டுறாங்க. உதாரணத்துக்கு நார்த் கொரியா, இன்னொன்னு ஈரான். இப்ப நார்த் கொரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம்லாம் இருக்குல்லங்க, அதெல்லாம் கொஞ்சம் இணைஞ்சு செயல்படணும். கொஞ்சம் தூசி தட்டி எல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணி புது மாடல்களா செய்யலாம் பாத்துக்க அப்படிங்கிறது போல நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறாரு. ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்த வளர்ச்சியை நார்த் கொரியாவை அடைஞ்சுதானே ஆகணும். ஏன்னா நம்மளுக்கே இந்த அளவுக்கு அழுத்தங்கள் வருதுன்னா நார்த் கொரியாவுக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள் இருக்கும்? அவங்க அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா மிக பெருமளவுல அவங்களோட அணு ஆயுத போர்ஸை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி ஆகணும் இல்லையா? சோ அந்த முடிவுல கிம் ஜாங் உன் அவர்கள் இறங்கி இருக்கிறாரு. இது எந்த நாட்டுக்கும் நல்லது கிடையாதுதான். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த மாதிரியான முடிவுகள் ரஷ்யா எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.